நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சேலம் முத்துமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து சிறப்பு என்னன்னா சுமார் 2000 வருஷம் பழமையான ஒரு கோயிலுங்க. அங்கதான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்களா அகத்தியர் வந்து வாழ்ந்ததாகவும் தவம் செஞ்சதாகவும் வந்து கருதப்படுது. இன்னொரு இது என்னன்னா இங்க வந்து அகத்தியராலே உருவாக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அதையும் தான் பார்க்க போறோம். அப்புறமேட்டு இங்க வந்து அகத்தியர் வந்து அகத்தியம் என்னும் நூல் இருக்கு இல்லையா, அது வந்து இங்க இருந்து தான் எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. வாங்க. மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்களா நம்ம அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கிற இடத்தையும் பார்த்தாச்சு. இங்கே என்னன்னா வந்து இது முழுக்க முழுக்க வந்து புரோவேட் கோயில். ஏகப்பட்ட ரூல்ஸு. என்ன சொல்கிறதுன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம கடவுளையே வணங்கணும், அப்படி இருக்கு. ஏன்னா மேலே வந்து முருகன் கோயிலில் காலபைரவர் இருக்காரு. அவரை வந்து டேரெக்டாக போய் கும்பிட முடியாது. அவருக்கும் நான் நின்று கும்பிட்ட இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 அடி 60 அடிக்கு மேல இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ். அது வரைக்கும் கயிறு கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்றாங்க. நிறைய ரூல்ஸுங்க. அதே மாதிரி முழுக்க முழுக்க வந்து இது வந்து பிரைவேட் கோயில், கவர்மெண்ட் கிடையாது. மக்களே பாருங்க, சேலத்தோட ஃபுல் வியூ பாத்தீங்களா? இதுக்காக தான் வந்தோம். இதுக்காகவும் அந்த ஸ்ரீ சக்கரம் அதுக்காக தான் வந்தோம்.
ஸ்ரீசக்கரத்தை பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்களா ஃபுல் வியூ பாருங்க. ஒரு ஈவினிங் டைம்ல ஜாலியா வந்து கப்புள்ஸா வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, இங்க உட்காந்து இந்த சேலத்தை ரசிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். செம்ம அமைதியா இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தா ஃபுல் ரஷ், பயங்கர க்ரௌடு. இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு. கண்டிப்பா ஒரு டைம் நீங்க விசிட் பண்ணி பாருங்க மக்களே. ஸ்ரீசக்கரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு 43 திரிகோண வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனது யாருன்னா அம்பாள் தான் உருவாக்குனதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட ஆக்கமும் அழிவும் அதுலயே வந்து தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த வாசி யோகா பயிற்சி பண்றவங்க, தவம் இருக்கிறவங்க, இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த 7 சக்கரங்களும் இயங்குறதுக்கு இந்த ஸ்ரீ சக்கரம் தான் மூலாதாரமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் அதுல இருக்கிற ஒவ்வொரு கோணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாறை மேடு தான் வந்து, இந்த பாறையில தான் வந்து பின்பக்கமா அந்த பக்கம் வந்து உள்புறமா வந்து ஸ்ரீ சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு பக்கத்துலயே அகத்தியர் இருக்காரு. அகத்தியருக்கு பக்கத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு.